அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு, அந்த குழு என்பது இனி கழகமாக மாறும் அப்படின்னு. அந்த கழகமாக மாறும் என்பதற்கு நம்ம எல்லோருமே ஒரு விஷயத்தை மறந்துட்டோம். அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுன்னு தான் இதுவரைக்கும் நடத்துனாங்க. இப்போது இந்த கழகம் என்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம். அனைத்து இந்தியா வந்துருச்சு. திரு எடப்பாடி பழனிசாமி இப்போது பயணிக்கிற இந்த அனைத்து இந்திய அண்ணா திமுக என்பதும் திரு ஓபிஎஸ் அணிக்கு வந்துருச்சு. ஸோ அந்த அடிப்படையில் அங்கே பேசிய திரு குன்னம் ராமச்சந்திரன், முன்னாள் எம்எல்ஏ, வைத்திலிங்கம், இவங்க தான் சொன்னாங்க, காலமெல்லாம் ரெட்டலையில் போட்டி போட்டு வெற்றி பெற்று திமுக ஆட்சியை அகற்றி வந்தோம். அந்த நிலைப்பாட்டில் தொடர்ந்து போராடுகிறோம். அதற்கு இடையூறாக தடையாக திரு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து இருப்பாரே ஆனால் நாம் தனி கழகம் தொடங்கி கூட 234 தொகுதிகள்லையுமே நம்ம போட்டியிடலாங்கிற கருத்தை கூட அவங்க வலியுறுத்தினாங்க. அவர் திரு ஓபிஎஸ் அவர்கள் அப்படி பண்ண வச்சிடாதீங்கன்னு பேசினாங்க. அப்ப என்ன அந்த பாவ செயலுக்கு உட்படுத்தாதீர்கள் சொன்னாரு. நீங்கள் திருந்த வேண்டும். ஒரு சர்வாதிகார போக்கில் தான் தோன்றித்தனமாக நடக்கக்கூடாது. அது கட்சியினுடைய எதிர்காலத்தை பாதிக்கும் அப்படிங்கிறத வலிமையாக தெரிவித்தார்.